பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பெயர்ச்சி பலன்கள். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகிறார். இந்த ஆண்டில் 3-4 கிரக பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் மட்டுமே. 12 ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்படி ஆகும்போது இந்த 12 ராசிக்கும் என்ன பலன்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா, கும்ப வீட்டில் இருக்கார். இங்கே இருக்கார் அவர் கும்ப வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில். கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு. சொந்த வீட்டில் ஆட்சியாக மூலத்தடிகோணமாக இருந்தார். அவர் சொந்த வீட்டிலேருந்து இடம் மாறி குரு வீட்டுக்கு, ஒரு சுபருடைய வீட்டுக்கு வர்றாரு. அங்கே அவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ சனியினுடைய காரகத்துவங்களும் குருவினுடைய காரகத்துவங்களும் அங்கே வேலை செய்யும். அந்த அடிப்படையில் இந்த சனி பயிற்சினால இந்த 12 ராசிக்கும் என்ன பலன் இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். விரிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது, ஒரு சிலருக்கு நன்மைகள் குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு எளிய பரிகாரங்கள், செலவில்லாத பரிகாரம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். நேயர்கள், நீங்கள் இப்போ தான் முத நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம். சரி, சனி பகவான் அப்படின்னாலே ஸ்லோ பிளானட், மெதுவாக நகரும் கிரகம். சனின்னா யார்? ஜீவனக்காரன். நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சனி என்பவர் நீதிபதி. சனி தான் ஆயுள்காரன். நம்ம எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும், சொத்து இல்லைனாலும், ஒரு மனிதன் ஆயுளோட தீர்க்க ஆயுளோடு இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 கட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார். நல்ல நிலைமையில் இருக்கணும், விஷயம் அவ்வளோதான். அதே மாதிரி தான் சனி தான் ஜீவனக்காரன். நாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிறது, வழி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான். அதே சனி பகவான் தான் கர்மக்காரன். நம்ம செய்கிற தொழில் அல்லது நம்ம யாருக்கு கர்மம் பண்ண போகிறோம், எந்த டயத்தில் பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் யார்? சனி பகவான். அதே சனி பகவான் லாபத்துக்கும் அதிபதி. ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிரகங்களில் சித்தப்பாவை சொல்கிற கிரகம் சனி பகவான். சரி, இப்படியே சொல்லிட்டு போகலாம். நம்ம விரிவாக போவோம். சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. 9 கிரகமும் நல்ல கிரகம்தான். 9 கிரகமும் நன்மையும் செய்யும், கொஞ்சம் பாதகமும் செய்யும். அதில் சனி பகவான் நீதிபதி. என்ன எது செஞ்சாலும் ஸ்லோவாக பண்ணுவார். நன்மைகள் நிறையா பண்ணாலும் அல்லது பாதகங்கள் பண்ணாலும் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவார். அதனால தான் இந்த சனியை கண்டு ஒரு சிலர் பயப்படுறது. 7.5 சனி வந்துருச்சே, கண்ட சனி வந்துருச்சே, அஷ்டம சனி வந்துருச்சேன்னு. அதெல்லாம் எல்லாருக்கும் வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், மனித பிறவியில் இருக்க எல்லாருக்கும் வரும். வர காலங்களில் நிறைய அனுபவங்கள் நிறையா கிடைக்கும். சரி, நம்ம அது விரிவாக போவோம். நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த சனி பயிற்சி பலனில் உங்கள் 12 ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போவோம். ஓம் நமச்சிவாய. நம்ம மகர ராசியை பார்ப்போம். மகரம் அப்படின்னா சிகரம். நான் வச்சுருக்க பேர். ஒரு நாள் இந்த பூமியில் சிகரத்தை தொட்டே அடையும் ராசி எதுனா மகர ராசி தான். ஆரம்ப காலம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது சனியோட வீடு. சனி எப்போவுமே ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதில் ஒரு சிலர் ஆரம்பத்தில் நல்ல திசை நடந்தால் நல்லா இருந்திருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் சனியோட திசையோ அல்லது சனியோட ராசியோ ஆரம்பத்தில் வந்தால் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. சரி, மகர ராசிக்கு இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பெரிய கும்பிடாக போடணும் சனி பகவானுக்கு. ஏன்னா அந்த 7.5 சனியில் நீங்கள் பட்ட பாடு, அடேப்பா, போன வருஷம் ஃபுல்லாக எனக்கு வந்த ஜாதகம் ஃபுல்லாக ஆன்லைனில் பார்த்ததெல்லாம் மகரம் தான் அதிகம். இப்போ கம்ப்ளீட்டாக 7.5 சனி முடிஞ்சிருச்சு. நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, நல்லா வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ 6 மாதம் 1 வருஷமாக கூட பரவாயில்ல, ஏன்னா குரு பயிற்சி நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதுவும் இந்த உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் பட்ட பாடு சொல்லி மாளாது. எவ்வளோ அவமானம்.
கல்யாணம் பண்ணலை அதில் அவமானம், அல்லது கல்யாணம் ஆகி அதில் அவமானம், காதல் பண்ணி அதில் பஞ்சாயத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வீடு வாங்க போகிறேன் இடம் வாங்க போகிறேன்னு பணத்தை வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட்டு செலவாகி அதில் பிரச்சனை, ஃப்ரெண்டு சொல்கிறான்னு கேட்டு தொழில் ஆரம்பித்து அதில் நட்டம், குழந்த பிறக்க போகுதுன்னு அதுக்கு டாக்டர் செலவு. இப்படி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சிக்கல்லையே இருந்தீங்களே தவிர இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இப்போ 6 மாதமாக பரவாயில்ல. அதில் இப்போ இந்த சனி பயிற்சி கம்ப்ளீட்டாக ரிலீஃப். அப்போ 3ஆம் இடம்னா என்ன சார்? 3க்கு சனி இங்கே 2.5 வருஷம் இருப்பார். ஒரு வகைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகர ராசிக்கெல்லாம் 2ல் இருக்கிற சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறதுக்குள்ள ஒரு கணிசமான தொகையை கொடுப்பாருன்னு ஒரு சிலர் தப்பிச்சுக்கிட்டீங்க. ஜோசியருடைய ஆலோசனையை கேட்டு தப்பிச்சுக்கிட்டீங்க. சில பேர் மாட்டிக்கிட்டீங்க. கிரகம் விடாது இல்லை, விதி வலியது. சரி, இப்போ 3ஆம் இடத்து சனி என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அற்புதம். ஜோதிடம் என்ன சொல்லுது? 3, 6, 11 சனி பகவானுக்கு ஏற்ற இடம். அப்போது இப்போ நான் சொன்ன விஷயத்துலலாம் நீங்கள் எவ்வளோ அவமானப்பட்டீங்களோ, அசிங்கப்பட்டீங்களோ, என்ன இழந்தீங்களோ அது எல்லாம் கிடைக்கும். முதல் பாயிண்ட். 3ஆம் இடம்னா கம்யூனிகேஷன் சார். 3ஆம் பாவம் ஒரு அற்புதமான பாவம். கம்யூனிகேஷன், தொடர்புகள் ஸ்தானம். இது 9ஆம் இடத்தை பார்க்கும். இந்த சனி பகவான் எந்த கிரகம் 3ல் இருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்க்கும். 9ஆம் இடம் என்பது ஆன்மீக வீடு, பாக்கியஸ்தானம், அப்பா ஸ்தானம், அரசாங்க ஸ்தானம். யாராவது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் உங்கள் ராசிநாதனே 3ல் இருக்கிறதுனால சொந்த முயற்சியில் ஹார்டு ஒர்க்கில் விடா முயற்சியில் அரசு தேர்வு எழுதிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் என்பது அப்பா, அது அரசாங்க வீடு, உபதேச வீடு, பாக்கிய வீடு, பாக்கியஸ்தானம், தூரதேச பயணம். அந்த இடத்த யார் பார்க்குறா? உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துலேருந்து. 3ஆம் இடம் என்பது இப்போ தான் சொன்னேன் விடாமுயற்சி. 3ஆம் இடம் கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, டைரக்ஷன், கம்யூனிகேஷன், கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து, நீங்கள் காதல நகை எல்லாம் 3ஆம் இடம். அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக யாராவது மகர ராசிக்காரங்க அரசாங்க தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கேன் சார், 1 மார்க்கில் போகுது 2 மார்க்கில் போகுதுன்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு அரசு வேலை உண்டு சார். அரசியல் இப்போ ஒரு பக்கம், அரசியலில் இருக்கேன் சார், எனக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பதவி கிடைச்சிச்சு சார், எனக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கும் உண்டு. 9ஆம் இடம் உபதேசம். அப்போ கோவில் திருப்பணிகளில் ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்கும். அல்லது 9ஆம் இடம் என்பது கூட்டு, 12ஆம் இடம் கூட்டு. 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது கூட்டுறவு சங்கங்களில், அதாவது ஏதாவது தொழிற்சங்கங்களில் புதிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக இவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது. இனிமே தான் யாருக்கு? மகர ராசிக்கு. சரி, அடுத்து சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு 12ல் வந்திருக்காரு. அப்போ அம்மாவுக்கு வெளிநாட்டு விசா கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம். 4ஆம் இடத்துக்கு 12க்கு சனி போகும்போது யாராவது ஒரு சொத்து விற்கணும் சார், இதை விற்றுட்டு வேறு சொத்து வாங்கணும்னா வாங்கிக்கலாம், ஆனால் வீடு கட்டலாம். இப்போ அதற்கான வாய்ப்பு வருது. வண்டி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிக்கிறேன் சார்னா வாங்கிக்கலாம். 4ஆம் இடம் தான் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, ஆடை, ஆபரணம். அப்போ அது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, 6ஆம் இடம் என்பது அடி வயிறு. அது சனி பகவான் பார்க்கும்போது அதில் கவனமாக இருந்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்திக்கணும். சனின்னா எண்ணெய் பலகாரத்துக்கு அதிபதி, சனின்னா கசப்பு பொருட்களுக்கு அதிபதி. அப்போ என்ன பண்ணிக்கணும்? அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்திக்கணும். அடுத்தது சனி பகவான் இப்போ தான் சொன்னீங்க 9ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு. 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ன்னா நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அதுக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் 9ஆம் இடம் உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து மனைவிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவனுக்கோ மனைவிக்கோ நல்ல ஒற்றுமை உண்டு, கணவனுக்கோ மனைவிக்கோ நல்ல தாம்பத்தியம் உண்டு, நைட் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அது மட்டும் இல்லை, மனைவி ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு, அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு. 11 அப்படின்னா ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம். 11 அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி பெறும் இடம். அப்போ கணவனுக்கோ மனைவிக்கோ 11 சனி பார்க்கும்போது வெற்றி மேல் வெற்றி உண்டு. மனைவிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது மனைவி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளே. அடுத்து மனைவிக்கு 6ஆம் இடத்தை, மனைவிக்கு 6ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கும்போது வேலை வேலை வேலைன்னு சேருவீங்க.
அந்த வேலையினால் ஒற்றுமை கிடைக்கும். அல்லது கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல வேலை பார்த்தா அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 12ஆம் இடத்த ராசிநாதனே பார்க்கும்போது நல்ல தூக்கம் கிடைக்கும். 12னா இரவு, நைட் லைஃப் நல்லா இருக்கும். வெளிநாட்டு பயணம் நல்லாயிருக்கும். சனி மீன ராசிக்கு போனதுனால, மீனம்னா ஏற்றுமதி இறக்குமதி, அந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். 3ஆம் இடம்னா கமிஷன், யாராவது புரோக்கிங் தொழில், இடம் வாங்குறது விற்கிறது, கார் வாங்குறது விற்கிறது, சமாதானம் அப்படின்னா 3ஆம் இடம், அது நல்லாயிருக்கும். செல்ஃபோன் தொடர்பு, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, நகைச்சுவை, இதெல்லாம் 3ஆம் இடம். இதிலெல்லாம் வெற்றி மேல் வெற்றி உண்டு. நிறைய சொன்னால் நல்லா இருக்காது. எல்லா இடமும் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு யோகம், மனைவிக்கு யோகம், அப்பாவுக்கு யோகம், அம்மாவுக்கு ஒரு யோகம், பிள்ளைகளுக்கு இடமாற்றம் எத்தனை உண்டு. ஆக இந்த சனி பயிற்சி மகர ராசியை வாழ வைக்கிறதுக்கு மட்டுமே வந்திருக்கு. அடுத்து குரு பயிற்சி, ராகு பயிற்சி என்ன செய்யுங்கிற அந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பெருமாள் வழிபாடை பண்ணுங்கள், சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய.